சதீஷ், நீங்க யாருப்பா? இது வரைக்கும் நான் இந்த ஊர்ல உங்களை பார்த்ததே இல்லை. நம்ம ஊருக்காரா? கொஞ்சம் பேட்டி காட்டுறேன். வணக்கம் சதீஷ், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஓ, நீங்க பொன்னாங்கமலையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. அதான் என்னடா நம்ம ஊர்ல ஒரு புதிய மான் குட்டி துள்ளுது அப்படின்னு பார்த்தேன். சரி வாங்க, அப்படி ஓகே வாங்க, கொஞ்சம் லைக் பண்ணீங்க. இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பின்னாடி இல்லையா? பிராய குரூப்ல இருக்கீங்களா? ஒட்டியா தான் இருக்கீங்க. எங்கேயும் ஃபங்க்ஷன் ஷோவில் ஆடி இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வெளியில் ஆடினதில்ல. இதான் முதல் மேடையா? காம்படிஷன். ஓகே. நீங்கள் குரூப்லலாம் ஆடினதில்ல வெளியில்? எதுவும் ஐடியா இருக்கா குரூப் திறக்கணும்னு? நானும் பின்னாடி. எனக்கு தெரியுமா? தெரியாதா? 4ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு கோயிலில் தான் வந்து ஆட போகிறோம். காளிகாம்பாள் கோயில் பாருங்க. ஓகே, உங்களோட டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களை ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ணுனா நீங்கள் வேற லெவல். ஆனால் நீங்கள் எடுத்தது எல்லாமே திரைப்படத்தோட ஸ்டெப்ஸ் கரெக்டாக. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா, கவிஞர் ஒரு பாட்டாக இருந்தாலும் கவிஞனாக இருக்கணும்ல, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும்ல. உங்களுக்குன்னு ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவ்வளோ நிறைய ஆடுறீங்க. ஆனால் இடையில ஒரு பாட்டு போட்டீங்களா, ராஜாவின் பார்வை, அது எதுக்காக போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? கிளம்பல ஓ, நீங்க கொஞ்சம் ஸ்டெமினை ஏற்றிக்கிறதுக்காண்டி அந்த பாட்டு போட்டீங்களா? இல்ல, அந்த இடத்துல ஃபீமேல் வாய்ஸ் கேர்ள் வாய்ஸ் என்னைக்குமே மைண்ட் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க பாடும்போது நீங்க இன்ட்ரோப் பண்ற மாதிரி நீங்க செய்யணும், நீங்க வாங்கிக்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல நீங்க அதனாலதான் எல்லாத்துக்குமே ஒரு குரு தேவை. பாடமாக இருந்தாலும் சரி, ஒரு நடிப்பாக இருந்தாலும் சரி, டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஓகேயா? ஒரு படம் எடுக்கும்போது கதாசிரியர் வேற, வசன ஆசிரியர் வேற. புரியுதா? நீங்க நல்ல ஒரு மாசத்தை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா வருவீங்க. நல்ல ஸ்டெப் இருக்கு, நல்ல ஸ்டெமினா இருக்கு. அடுத்த பிளான் என்ன? வேலையா படிப்பா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உங்க பசங்களா? பசங்களை வச்சுதான் ஆடி இருக்கீங்க நீங்க. வாழ்த்துக்கள். இதுக்கே உங்களுக்கு பாராட்டிருக்காங்க. சில பேர் அந்த வெட்கம், அந்த நர்வஸ் இருக்கும் பாருங்க, பசங்க மட்டும் ஆடணுமே அப்படின்னு. படிச்சு காலேஜ்ல டான்ஸ் ஆடுன்னு சொன்னீங்களா? இன்னும் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணி முடிச்சு ஓகே, பரவாயில்ல. அண்ணன் வீட்டில் பிரச்சனை இல்லை, அவர் வீட்டில் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா இருக்கிறாரு, அதனால தான் டான்ஸ் ஆடுறாரு. ஓகே, நல்லா ஆடுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு நீங்க தனியாவே ஆடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு குரூப்ல போய் சேரணும்னு இல்லை. நீங்க ஒரு குரூப்பை, ஒரு தலைவரை, ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுத்து கேலக்ஸி இன் பிராயில இருக்காங்க கேலக்ஸி மாஸ்டர். நான் மருத்துவ சைட்ல இருக்கிறேன். இன்னும் பின்னாடி வந்து நவீன் ஆட்ஸ் இருக்காங்க ஹைதன்ல. இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகே இருக்காங்க. பாடம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கீதா பரசுராமன் இருக்காங்க. நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க நல்லா வருவீங்க கண்டிப்பா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா சதீஷ். அதான் முதல் முறையா நான் வந்து நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் அவர் வயசு கேட்க மாட்டேன். அவர் வயசு வாங்க, அதுதான் சீக்கிரம். நீங்க எத்தனை பேர் மனசு உடஞ்சி போது தெரியல, கல்யாணம் பண்ண வயசு கேட்கிறாங்க. 40 ஆகல. ஓகே, ரொம்ப பேர் பார்த்துருப்பாங்க யார் பையன் புதுசா இருக்கான் அப்படின்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா எங்களுக்கு சத்தியமா தெரியல. நம்ம நிறைய நிகழ்ச்சி நடத்துறாரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸை எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுதான் முதல் முறை அப்படியே காணா மாதிரி வந்து முளைச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இங்க